ஹலோ ஆல். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசனில் 6வது பேஜ் நம்பர் வரை பார்த்துருந்தோம். ஸோ இது வந்துட்டு பார்ட் 2, அது பார்ட் 1, இது வந்துட்டு பார்ட் 2. ஸோ இதில் சப் டாபிக் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட்டு. ஸோ ஆசியாவோட கிழக்கு பகுதிகளில் நடந்த போர்களை பற்றி இந்த பேராவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். China also joined the allies. Japan was able to capture the province of Kyachou given by the Germans to China in the province of Shandong. There was no war in the Far East. Japan made use of occasion to threaten China into ceding valuable concessions and privileges. இந்த பேரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சைனா வந்துட்டு நேச நாடுகள் அந்த குரூப்பில் வந்துட்டு சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஷாண்டோங் அப்படிங்கிற மாகாணத்தில் இருக்கக்கூடிய கியாச்சவ் அப்படிங்கிற பகுதியை வந்துட்டு ஜெர்மனி வந்துட்டு சைனாவுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த பகுதியோட அவங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிழக்கு பகுதிகளில் அதிகமாக போர் இல்லாதப்போ அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஜப்பான் என்ன பண்ணுறாங்க, இந்த கியாச்சவ் அப்படிங்கிற பகுதியை வந்துட்டு இவங்க வந்துட்டு கைப்பற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சைனாவை மேலும் மிரட்டி அவங்களுடைய ஆக்கிரமிப்புகளுக்கு உள்ளாக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான இடங்களையும் அவங்களுக்கு தேவையான கொள்கைகளையும் வந்துட்டு வகுத்துக்கதாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா இந்த பால்கன்ஸ். The Austro-German army in coordination with Bulgaria crushed Serbia. Serbia came under Germany rule. Romania watched the course of the war and in August 1916 joined the Allies. Romania also passed under Austro-German occupation. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா பால்கன் நாடுகள் நம்ம சொல்லுவோம்ல, அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரியா, ஜெர்மனி இந்த இரண்டு நாடுகளோட கூட்டுப்படைகள் பல்கேரியாவோட கூட்டணி வச்சுட்டு செர்பியா மேலே போர் தொடுத்து செர்பியாவை அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர்றாங்க. இதை எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்த ரூமேனியா நாடு பார்த்திங்க அப்படின்னா ஆலிஸ், அதாவது நேச நாடுகள், நம்ம இங்கிலாந்து, ரஷ்யா, ஃப்ரான்ஸ் சொல்லுவோம்ல, அந்த நாடுகள் கூட ரூமேனியா போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, கூட்டணி வச்சுக்கிறாங்க. அவங்க கூட கூட்டணி வச்சாலுமே இறுதியில் பார்த்திங்க அப்படின்னா ரூமேனியாவும் ஆஸ்ட்ரோ ஜெர்மன் இவங்களுடைய கண்ட்ரோல் கீழே வந்துட்டு வந்துடுது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேட் ஆஃப் காலனிஸ் ஆஃப் ஜெர்மன் ஆஃப்ரிக்கா in Africa அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. The German colonies in Western and Eastern Africa were also attacked by the Allies. As these colonies were quite far from Germany, they could not receive any immediate help and therefore surrendered to the Allies. ஸோ ஜெர்மனியில், அதாவது ஆப்பிரிக்காவில் இருந்த ஜெர்மனியோட காலனி நாடுகளை என்ன பண்ணுறாங்க, ஆலிஸ் அதாவது நேச நாடுகளான இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, அதை தாக்கி அந்த காலனி நாடுகள் ஜெர்மனியோட கட்டுப்பாட்டின் கீழே இருந்த எல்லா காலனி நாடுகளையும் இவங்களோட கண்ட்ரோலில் வந்துட்டு கொண்டுட்டு வராங்க. ஏன் இப்போ ஜெர்மனியால் போய் அவங்களுக்கு உதவி செய்ய முடியலைன்னா, ஏன்னா ஆப்பிரிக்கா வந்துட்டு ரொம்ப தூரமாக இருந்தது, கூடவே அது மேலே அவங்க வந்துட்டு கவனமாகவும் இல்லை. ஸோ இதை பயன்படுத்திக்கிட்ட நேச நாடுகள் ஜெர்மனிக்கு சொந்தமான காலனி நாடுகள், ஆப்பிரிக்காவில் இருந்த எல்லா காலனி நாடுகளையும் அவங்க மேலே போர் தொடுத்து அவங்களுடைய கண்ட்ரோலில் வந்துட்டு கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இட்டாலி ஃபால்ஸ் டு ஆஸ்ட்ரியன் ஆன்ஸ்லாட். Italy formally joined the Allies in the war in May 1916. Italians were fighting with the Austrians and continued to sustain the resistance. But when the Germans came to Austria's help, the Italians collapsed. ஸோ இந்த பேரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட்டாலி அந்த நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக நேச நாடுகள் ஆலிஸ் அவங்க கூட வந்துட்டு கூட்டணி வந்துட்டு வச்சுக்கிட்டாங்க. ஸோ இட்டாலிக்கும் ஆஸ்திரியாவுக்கும் சண்டைகள் நிறைய நடந்துச்சு. ஜெர்மனி சப்போர்ட் செய்யாத வர ஆஸ்திரியாவும் இத்தாலியும் பார்த்திங்கன்னா இத்தாலி நிறைய டாமினேட் பண்ணிச்சு, அவங்க எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பட் வென் த ஜெர்மன்ஸ் கேம் டு ஆஸ்ட்ரியாஸ் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆஸ்திரியாவுக்கு ஜெர்மனி படைகள் வந்துட்டு உதவி செய்ய வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இட்டாலி வந்துட்டு நில குலைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது தூக்குற தருவாய்க்கு வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் பவர்ஸ் விக்டரிஸ் அப்படின்னு சொல்லி சப்டாபிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பாருங்கள். த சென்ட்ரல் பவர் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்குபைடு பெல்ஜியம் அண்ட் ஏ பார்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் இன் த நார்த் ஈஸ்ட், போலண்ட், செர்பியா அண்ட் ருமேனியா. The epicenter of the struggle was the Western Front and the seas. As the Allies controlled the sea routes, they cut off the supply of food and other material reaching the Central Powers. In Germany and Austria, women and children suffered from hunger and privation. Germany attacked England by air. Bombs were thrown on London and palaces where there were major factories. Later, aeroplanes were used for
targeting civilian population. The Germans introduced poison gas and soon both sides restored to its use. ஸோ இந்த பேராவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னா ஆஸ்ட்ரியா, ஹங்கரி, ஜெர்மனி இவங்கள தான் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா பெல்ஜியம், பார்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ், அதாவது நார்த் ஈஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. வடகிழக்கு பகுதிகள் போலந்து, செர்பியா, ருமேனியா இந்த எல்லா பகுதிகளையும் இந்த சென்ட்ரல் பவர்ஸ் வந்துட்டு கைப்பற்றிருக்காங்க. பட் ஆனால் அதர் சைடு பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா நடந்த போர்கள் எல்லாமே நீர்நிலைகள், அதாவது கடல்களில் தான் வந்துட்டு நடந்துச்சு. அப்போது ஆலிஸ் நேச நாடுகள்னு சொல்கிற இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, கடல் வழியாக ஜெர்மனி, ஆஸ்திரியாவுக்கு போக வேண்டிய உணவு பொருட்கள், ஆயுதங்கள் இது எல்லாத்தையுமே அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. ஸோ இதனால் ஆஸ்திரியா, ஜெர்மனி அங்கே இருக்கக்கூடிய அந்த குடிமக்கள் பார்த்திங்க அப்படின்னா குடிமக்களும் சரி, குழந்தைகளும் சரி பசியால் ரொம்ப வந்துட்டு வாடுறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையை பார்த்துட்டு ஜெர்மனி என்ன பண்ணுது, இங்கிலாந்து மேலே போர் தொடுக்குறாங்க. ஸோ போர் தொடுக்கும்போது லண்டன் மேலே, அங்கே இருக்கக்கூடிய நிறைய தொழிற்சாலைகள் மேலே அவங்க வந்துட்டு தாக்குதல் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஷவாயு கொண்ட அந்த பந்து பால் மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷவாயு மூலமாக தாக்குற முறையை முதல்ல அறிமுகப்படுத்தினது ஜெர்மனி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேச நாடுகளும் சரி, கூட்டணி நாடுகள் 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, இந்த விஷவாயு பந்துக்களை வீசி சண்டை வந்துட்டு போட்டுக்கிட்டா வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அடுத்த சப் டாபிக் என்ன அப்படின்னா நேவல் பேட்டில்ஸ் அண்ட் அமெரிக்காஸ் என்ட்ரி இன்டு எ வார். ஸோ கடல்களில், பெருங்கடல்களில் நடந்த போர்களும் எப்படி அமெரிக்கா இந்த உலக போரில் வந்துட்டு ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. So in 1916, a naval battle of Jutland had taken place in the North Sea. The British won the battle. Thereafter, Germany started their submarine warfare, and their cruisers went roaming about, interfering with the shipping of the Allies. One of these was the famous M10, which bombarded Madras. As a countermeasures to blockade, the Germans proclaimed in January 1917 that they would sink even neutral ships in certain waters. Lusitania, an American ship, was torpedoed by German submarine. There was a lot of resentment in the USA, and President Wilson declared war against April 1917. America's entry with its enormous resources made Allied victory a foregone conclusion. இந்த பேரில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1916 இந்த வருஷங்களில் பெருங்கடல்களில் நடந்த போர்களில் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து தான் அதிகமாக வந்துட்டு ஜெயித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா thereafter ஜெர்மனி ஸ்டார்டட் their submarine. ஸோ ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய நீர்மூழ்கி கப்பல் மூலமாக இங்கிலாந்து கப்பல்களை வந்துட்டு தாக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இங்கிலாந்து கப்பல்கள் என்ன பண்ணுதுன்னா ஜெர்மனியோட கப்பல்களை வந்துட்டு ஆராயிறாங்க, அவங்களுக்கு நிறைய இடையூறு வந்துட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மனி என்ன அறிவிக்குது அப்படின்னா 1916 பார்த்திங்கன்னா வடக்கு பக்கம், அதாவது வடகடலில் பார்த்திங்கன்னா நிறைய போர்கள் அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் வந்துட்டு நடக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி இங்கிலாந்து வந்துட்டு ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெர்மனி அவங்களுடைய நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த போகிறதா வந்துட்டு அறிவிக்கிறாங்க. ஸோ நிறைய தொல்லைகள் வந்துட்டு கொடுக்குறாங்க இங்கிலாந்தோட கப்பல்களுக்கும் நேச நாடுகளோட கப்பல்களுக்கும் வந்துட்டு நிறைய இடையூறுகள் வந்துட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் அந்த கப்பல் எதுன்னு பார்த்திங்கன்னா M10 அந்த கப்பலோட பேர். ஸோ அது பார்த்திங்கன்னா சென்னையில் வந்துட்டு அந்த கப்பல்களை பயன்படுத்தி பாம்பு வந்துட்டு போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜெர்மனி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய கப்பல்களுக்கு தொந்தரவு கொடுத்த கப்பல்களை நாங்கள் வந்துட்டு அழிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நடுநிலை நாடுகள், அதாவது நேச நாடுகள் பக்கமும் சேராமல் அச்சு நாடுகள் பக்கமும் சேராமல் நாங்கள் இடையில் இருக்காங்க பாருங்கள், நியூட்ரலாக இருக்கிற நாடுகள் மேலே நாங்கள் அவங்களுடைய கப்பல்களையே அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி வந்துட்டு அறிக்கை விடுறாங்க. அறிக்கை விட்டதுக்கப்புறம் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கப்பல், அந்த கப்பலோட பேர் லூசிட்டானியா, அந்த கப்பல் மேலே தாக்குதல் நடத்தி அதை வந்துட்டு அழிக்கிறாங்க. ஸோ அதில் இருந்த நிறைய அமெரிக்க மக்கள் வந்துட்டு இறக்குறாங்க. இந்த தகவல் கேள்விப்பட்ட உடனே அப்போதைக்கு அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருந்த உட்ரோ வில்சன் என்ன பண்ணுறாரு, ஏப்ரல் மாதம் 1917 ஜெர்மனி மேலே வந்துட்டு போர் தொடுக்கிறாரு. ஏன்னா அது வரைக்கும் அமெரிக்கா என்ன பண்ணிகிட்டு இருந்ததுன்னா 2 பக்கத்துக்கும் 2 டீமுக்குமே வந்துட்டு ஆயுதங்கள் சப்ளை பண்ணுறது, பொருளாதார துணையாக வந்துட்டு இருந்தாங்க. காசு தேவையாக காசு கொடுத்தாங்க, ஆயுதம் வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க.
ஸோ அமெரிக்காவோட கப்பலை ஜெர்மனி தேவையில்லாமல் தாக்குனால அமெரிக்காவும் நேச நாடுகள் கூட சேர்ந்துக்கிட்டு ஜெர்மனிக்கு எதிராக வந்துட்டு போர் வந்துட்டு அறிவித்தாங்க. ஸோ போர் அமெரிக்கா இந்த உலகப் போரில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நேச நாடுகள் ஜெயிக்கிறதுக்கு இது ரொம்ப வந்துட்டு உதவியாக இருந்துச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா The Armistice and Treaty of Versailles. Germany ultimately surrendered in November 1918. The armistice took effect from 11 November 1918. Germany was forced to accept harsh terms by the political situation at him with the abdication of the Kaiser William II. ஸோ 1918 வருஷம் நவம்பர் மாதம் 11 பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மனி நல்லா அது வர ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே அவங்க வந்துட்டு சரணடைஞ்சிடுறாங்க. சரணடைஞ்சதுக்கப்புறம் அந்த நாட்டோட அரசராக இருந்த 2ஆம் கைசர் வில்லியம் வந்துட்டு பதவி விலகிறாரு. விலகினதுக்கப்புறம் வெர்சைல் அப்படிங்கிற ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை வந்துட்டு மேற்கொள்கிறாங்க. அதில் ஜெயிச்ச நாடுகளான இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, தோத்த நாடுகள் குறிப்பாக ஜெர்மனி மேலே நிறைய அந்த இழப்பீடுகள் வந்துட்டு விதிக்கிறாங்க. ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வராங்க. ஸோ அதிகமான அளவில் பாதிக்கப்பட்டது பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மனி வந்துட்டு பாதிக்கப்பட்ட நாடாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பீஸ் கான்ஃபரன்ஸ் இன் பாரிஸ். The peace conference opened in Paris in January 1919, 2 months after the signing of the armistice. Woodrow Wilson, USA, Lloyd George, Prime Minister of England, and Clemenceau, Prime Minister of France, played a very important part in the deliberations. Faced with the threat of a renewed war, the German government was forced to agree to the terms. On 28 June 1919, the peace treaty was signed in the Hall of Mirrors at Versailles. ஸோ போர் வந்துட்டு நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி அந்த போர் நிறுத்தம் அறிவிக்கை வந்ததுக்கு ஒரு 2 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா பீஸ் கான்ஃபரன்ஸ், அதாவது அமைதி உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு வந்துட்டு கூட்டுறாங்க. இது எதுக்காக கூட்டினாங்க அப்படின்னா இனிமேல் போரே வந்துட்டு இந்த மாதிரி உலக அளவில் போர்களே வந்துட்டு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இது எப்போ நடக்குது அப்படின்னா 1919 இந்த வருஷத்தில் தான் வந்து நடக்குது. எங்கே அப்படின்னா பாரிஸில் இந்த மாநாடு வந்துட்டு நடக்குது. இந்த மாநாட்டில் யார் மேஜராக கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவோட பிரசிடென்ட் வுட்ரோ வில்சன், அதுக்கப்புறம் இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் லாய்டு ஜார்ஜ், அதுக்கப்புறம் ரஷ்யாவோட பிரைம் மினிஸ்டர் கிளெமென்சோ, இவங்க எல்லாமே வந்துட்டு இந்த மாநாட்டில் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க. இந்த ஒரு பீஸ் கான்ஃபரன்ஸு நடக்கிறதுக்கு மிகவும் முக்கியமான காரணம் இந்த 3 நாடுகளையும் சேர்ந்த தலைவர்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெர்மனி வந்துட்டு கட்டாயப்படுத்தி இந்த வெர்சைல் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கையில் வந்துட்டு கையெழுத்து போட வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா நீங்கள் கையெழுத்து போடலாம் மறுபடியும் ஒரு பெரிய போரை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி 1919 ஜூன் 28 பார்த்திங்க அப்படின்னா நிறைய உடன்படிக்கைகள், கொள்கைகள், கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு அவங்கள வற்புறுத்தி ஜெர்மனிக்கிட்டேருந்து கையெழுத்து வாங்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி. ஸோ இந்த மாநாட்டில் என்னென்ன அடிப்படை கொள்கைகள்லாம் இருந்தது, என்னென்ன வந்துட்டு கொண்டுட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜெர்மனி வாஸ் ஃபவுண்ட் கில்ட்டி ஆஃப் ஸ்டார்டிங் த வார் அண்ட் தேர்ஃபோர் வாஸ் டு பே ரிப்பரேஷன்ஸ் ஃபார் த லாஸஸ் சஃபர்ட். ஆல் சென்ட்ரல் பவர்ஸ் வேர் டைரக்டட் டு பே வார் இண்டெம்னிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகப்போர் தொடங்குறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக வந்து ஜெர்மனி தான். ஸோ இந்த போர் மூலமாக என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டதோ அது எல்லாத்தையும் ஜெர்மனியும் அதோட கூட்டணி வச்சிருந்த மைய நாடுகளும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்துட்டு போட்டிருந்தது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா த ஜெர்மன் ஆர்மி வாஸ் டு பி லிமிட்டட் டு 1 lakh men. எ ஸ்மால் நேவி வாஸ் அலோடு. ஸோ அதுக்கப்புறம் ஜெர்மனியோட படைகளில் 1,00,000 வீரர்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன கப்பற்படையையும் அவங்க வந்துட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. ஸோ பெரிய அளவில் இராணுவம் வந்துட்டு அவங்கள்ட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். 3வது பார்த்திங்கன்னா த யூனியன் ஆஃப் ஆஸ்ட்ரியா அண்ட் ஜெர்மனி வாஸ் பார்ட்டன். ஸோ இந்த போரில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் கூட்டணி நாடுகளாக இருந்தாங்க. ஸோ அவங்க இனிமேல் ரெண்டுமே வந்துட்டு ஒருங்கிணையவே கூடாது, கூட்டணி வச்சுக்கவே கூடாதுன்னு காலத்துக்கும் வந்துட்டு எப்போவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கினாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் ஜெர்மன் காலனிஸ் பிகம் மேண்டேட்டட் டெரிட்டரிஸ் அண்டர் த லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜெர்மனி, ஆஸ்திரியா இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த காலனி நாடுகள் எல்லாமே இந்த பன்னாட்டு சங்கத்தோட பாதுகாப்பு நாடுகளாக வந்துட்டு ஆக்கப்பட்டாங்க. அவங்களுடைய கண்ட்ரோலில் இந்த காலனி நாடுகள்லாம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்டு டு ரிவோக் த ட்ரீட்டி ஆஃப் பிரஸ்ட் லிட்டோஸ்க் வித் ரஷ்யா அண்ட் புச்சரஸ்ட், பல்கேரியா.
ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜெர்மனி வந்துட்டு ரஷ்யாவோட ஒரு உடன்படிக்கை செஞ்சுருப்பாங்க. அது என்னென்னா பிரெஸ்ட் லிட்டோவஸ்க் அப்படிங்கிறதும் பல்கேரியாவோட ஒரு புச்சரஸ்ட் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை செஞ்சுருப்பாங்க. இதில் ஜெர்மனிக்கு தான் நிறைய லாபம் வந்துட்டு கிடச்சிருக்கும். ஸோ அதனால் இந்த ஜெயிச்ச நாடுகள் என்ன பண்ணுறாங்க, அதை ஃபோர்ஸ் பண்ணி அந்த உடன்படிக்கையை வந்துட்டு ரத்து செய்ய சொன்னாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அல்சேஸ் லொரைன் வாஸ் ரிட்டர்ன்டு டு ஃப்ரான்ஸ். ஸோ அல்சேஸ் லொரைன் அப்படிங்கிறது ரஷ்யாவோட ஃப்ரான்ஸோட ஒரு பகுதியாக இருந்தது. அதை ஜெர்மனி கைப்பற்றி வச்சுருந்தாங்க. அவங்க கைப்பற்றின அந்த பகுதியை திரும்ப ஃப்ரான்ஸுக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா the former Russian territories of Finland, Estonia, Latvia, Lithuania were to be independent. ஸோ ரஷ்யாவோட பகுதிகளாக இருந்த இந்த ஃபின்லாண்டு, எஸ்டோனியா, லித்வேனியா இது எல்லாத்துக்கும் வந்துட்டு சுதந்திரம் வந்துட்டு அளிக்கப்பட்டது. அடிமை நாடுகளாக காலனி நாடுகளாக இருந்த இந்த பகுதிகளுக்கு வந்துட்டு சுதந்திரம் வந்துட்டு வழங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்த்தன் செல்ஸ்விங் வாஸ் கிவன் டு டென்மார்க் அண்ட் சம் ஸ்மால் டிஸ்ட்ரிக்ட்ஸ் டு பெல்ஜியம். ஸோ அடுத்த பாயிண்டில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வடக்கு பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்லெஸ்விக் டென்மார்க்கு அந்த நாட்டுக்கு வந்துட்டு கொடுத்துட்றாங்க. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாவட்டங்களை வந்துட்டு பெல்ஜியத்துக்கு வந்துட்டு பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போலண்ட் வாஸ் ரீக்ரியேட்டட். ஸோ போலந்தை வந்துட்டு அந்த அழிஞ்சு போன அந்த பகுதிகளை இல்லை பாதிக்கப்பட்ட பகுதிகளை திரும்ப வந்துட்டு உருவாக்குனாங்க. டென்த்து பார்த்திங்கன்னா த ரெயின்லேண்ட் வாஸ் டு பி ஆக்குபைடு பை த ஆலிஸ். த ஏரியா ஆன் த ஈஸ்ட் பேங்க் ஆஃப் த ரெயின் வாஸ் டு பி டீமிலிட்டரைஸ்டு. ஸோ நேச நாடுகளோட ஆக்கிரமிப்பின் கீழே இருந்த ரைன்லாந்து வந்துட்டு அவங்கள்ட்டே வந்துட்டு இருக்கும் அப்படின்னும், ரைன் அப்படிங்கிற நதி இருந்துச்சு, அதோட கிழக்கு கரை பகுதி பக்கம் பார்த்திங்க அப்படின்னா படை நீக்கம் வந்துட்டு செய்யப்பட்ட பகுதியாக அதை வந்துட்டு அறிவித்தாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ வேறு என்னென்ன உடன்படிக்கை எந்தெந்த நாட்டோட ஜெர்மனி வந்துட்டு செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னா செப்பரேட் ட்ரீட்டிஸ் வேர் ட்ரான் அப் அண்ட் சைன்டு பை allies with Austria, Hungary, Bulgaria and Turkey. The treaty with the Turkey, Treaty of Sèvres, though accepted by the Sultan, failed because of the resistance of Mustafa Kemal Pasha and his followers. ஸோ இந்த வெர்சைல்ஸ் அப்படிங்கிற உடன்படிக்கை மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரியா, ஹங்கரி, பல்கேரியா, துருக்கி இந்த நாடுகளோட தனித்தனியாகவும் வந்துட்டு உடன்படிக்கை வந்துட்டு செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரீட்டி வித் டர்க்கி ட்ரீட்டி ஆஃப் சர்வ்ஸ் அப்படிங்கிற பகுதியை அடிப்படையாக கொண்ட அந்த உடன்படிக்கையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சுல்தானியர்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. ஸோ அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த பகுதியில் இருந்த முஸ்தபா கமால் பாஷா அவரும் அவருடைய பின்பற்றுவோரும் என்ன பண்ணுறாங்க, இந்த உடன்படிக்கைக்கு எகென்ஸ்டாக இருந்ததால் அது வந்துட்டு தோற்று போயிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபால் அவுட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஸோ இது எப்படி முடிவுக்கு வந்தது அப்படின்னா the first world war left a deep impact on European society and polity through conspiration and through air raids. The war had involved and affected far more of the population than in the past. 8 million had died in 4 years, while more than twice as many were wounded and many crippled for life. Millions more had succumbed to the worldwide influenza of 1918. The outcome in all countries was imbalance between the sexes, a shortage of men. Soldiers came to be placed above civilians. ஸோ இந்த பேராவில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த முதல் உலக போர் பார்த்திங்க அப்படின்னா ஐரோப்பா கண்டத்தில் இருந்த நாடுகளில் அந்த நாடுகளுக்கு எல்லா நாடுகளுக்கும் ஒரு பெரிய பாடமாக வந்துட்டு அமைஞ்சது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ சமூகத்துலேயும் அரசியல்லையும் பெரிய மாற்றத்தை வந்துட்டு ஏற்படுத்துனுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால் இதில் வான்வழி தாக்குதல்கள், தரைவழி தாக்குதல்கள் இது எல்லாமே வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு செய்யப்படுது. ஸோ இதில் மக்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 மில்லியன் மக்கள் வந்துட்டு இந்த போர் மூலமாக வந்துட்டு இறந்ததாக வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 2 மடங்கு மக்கள் 8 மில்லியன் மாதிரி 2 மடங்கு மக்கள் வந்துட்டு காயமடைஞ்சாங்க. அதே மாதிரி பல பேர் வந்துட்டு வாழ்நாளில் அவங்க செயல்பட முடியாத நிலை வந்துட்டு ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் 1918 இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிற ஒரு நோய் ஒன்று வந்தது. இந்த நோய் பார்த்திங்கன்னா பல மில்லியன் மக்கள் வந்துட்டு இந்த நோய் மூலமாக வந்துட்டு இறந்ததாக வந்துட்டு சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்க என்னாச்சு அப்படின்னா ஆண் பெண் சமநிலை அப்படின்னு இருந்தது. கடைசியில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்துட்டு பற்றாக்குறை ஏற்படும் நிலை வந்துட்டு வந்தது. ஸோ இந்த போருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா போர் வீரர்கள் ஒரு உயரிய இடத்துல மதிப்புமிக்க இடத்துல வந்துட்டு வைக்கப்பட்டாங்க.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் the war and its aftermath turned out to be a stirring period of history. The most striking of all was the rise and consolidation of the Soviet Union. The USSR, or the Union of Socialist and Soviet Republics as it was called. America entered the war as a debtor country, but it emerged as the money lender to the world in the aftermath of war. ஸோ இந்த பேரால் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் உலகப் போரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த முதல் உலகப் போரோட பின் விளைவுகள் உலகத்தையே வந்துட்டு திருப்பி போட்டது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நிறைய மாற்றங்கள் தரக்கூடிய போராக இது வந்துட்டு அமைஞ்சதாக வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த முதல் போரில் அதிகமாக எந்த நாடு நல்ல எழுச்சி அடைஞ்சதுன்னா ரஷ்யாவை தான் வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா இந்த போரில் நுழையும் போது ரொம்ப கடனாளியான நாடாக வந்துட்டு இருந்தது. பட் ஆனால் இந்த போருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, எல்லா நாடுகளுக்கும் கடன் கொடுக்குற அளவுக்கு நல்ல பெரிய அளவில் வந்துட்டு வளர்ந்த நாடாக வந்துட்டு உருவானுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, another outstanding event of this period was the awakening of the colonies and their inspired attempts to gain freedom. ஸோ இந்த போருக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், காலனி நாடுகளாக இருந்த அடிமை நாடுகள் எல்லாமே விழிப்புணர்வு அடைஞ்சாங்க. ஸோ அவங்களுடைய விடுதலைக்காக போராட ஆரம்பித்தாங்க. அதுக்கு நிறைய முயற்சிகளை வந்துட்டு மேற்கொண்டாங்க. அது ஒரு நல்ல விஷயமாக வந்துட்டு பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, Mustafa Kamal Pasha played a remarkable role for Turkey's rebirth as a nation. Kamal Pasha modernized Turkey and changed it out of all recognition. ஸோ இந்த துருக்கி நாடு அதிக அளவில் பாதிக்கப்பட்டது. அந்த நாடு திரும்பவும் உருவாக்குறதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது முஸ்தபா கமால் பாஷா அப்படிங்கிறவர் தான். ஸோ அந்த நாடு நல்லா டெவலப் ஆகிறதுக்கு இவர் ஒரு முக்கியமான பங்களிப்பாளராக வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த துருக்கி நாட்டை வந்துட்டு நவீனமயமாக்கி அதை வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை கொண்ட மக்கள் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவரும் பார்த்திங்க அப்படின்னா இந்த முஸ்தபா கமால் பாஷா அவரை வந்துட்டு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இம்பேக்ட் ஆன் இந்தியா. ஸோ இந்த முதல் உலகப்போர் ஐரோப்பா கண்டத்தில் தான் நடந்தது, ஆப்பிரிக்கா கண்டம் அந்த பக்கம் தான். பட் இருந்தாலுமே இந்தியாவில் இதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, the first world war had a significant impact on India. The British recruited a vast contingent of Indians to serve in Europe, Africa and West Asia. After the war, the soldiers came back with new ideas which had an impact on the Indian society. India contributed 230 million in cash and over 125 million in loans towards war expenses. India also sent war materials to the value 250 million. This caused enormous economic distress. There were grain riots as poor people looted shops. முதல் உலகப் போர் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா மேலேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துனுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, மேற்கு ஆசியா, ஸோ இந்த பகுதிகளில் போர் பயிற்சி, போர் பணி செய்கிறதுக்காக இந்தியாவிலேருந்து ஒரு பெரும் படையை ஆங்கிலேயர்கள் திரட்டிட்டு அங்கே போனாங்க. ஸோ போர் முடிஞ்சதும் அந்த வீரர்கள் புதிய புதிய சிந்தனைகளோடு, புதிய புதிய அனுபவங்களோடு திரும்ப தாயகம் வந்ததாக வந்துட்டு சொல்கிறாங்க, இந்தியாவுக்கே வந்ததாக வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த சிந்தனைகள், அந்த அனுபவங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்திய சமூகத்துக்கு மேலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, பெரிய மாற்றத்தை வந்துட்டு ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவோட பங்களிப்பு என்ன இந்த போரில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த போருக்காக இந்தியா வந்துட்டு 230 மில்லியன் பவுண்டுகளை காசாக, அதாவது ரொக்கமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 125 மில்லியன் பவுண்டுகளை கடனாகவும் வந்துட்டு வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 250 மில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள போருக்கு தேவையான பொருட்களையும் வந்துட்டு இந்தியா வந்துட்டு அனுப்பி வச்சுருக்காங்க. அதன் விளைவாக என்னாச்சு அப்படின்னா, இந்தியாவில் பெரிய பஞ்சம் இல்லை பொருளாதார வீழ்ச்சி வந்துட்டு ஏற்பட்டது. அதனால் உணவு தானியங்களுக்கு பெரிய பற்றாக்குறை ஏற்பட்டு கலவரங்களும் நிறைய வெடிச்சது. அதில் பார்த்திங்கன்னா ஏழை மக்கள் கடைகளில் இருந்த பொருட்களை பசியினாலையும் வறுமையினாலையும் கொள்ளையடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு ஏற்பட்டது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதே இந்த போர் முடியும் அந்த தருவாயில் இருந்தப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவில் பெரிய விஷக்காய்ச்சல்கள்லாம் வந்தது. அதுக்கு இந்தியா வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு பாதிக்கப்பட்டதாக வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த சப்டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, the war conditions led to the rise of home rule movement in India. The Congress was reunited during the war.
ஸோ இந்த போர்னால் பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்திய அரசியலில் தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளவுபட்டிருந்த காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி 2 பிரிவுகளாக இருந்தது. அது 2 வந்துட்டு ஒன்றிணைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியா அண்ட் இந்தியன்ஸ் ஹேட் டேக்கன் an active part in the war believing that Britain would reward India's loyalty. But only disappointment was in store. Thus the war had multiple effects on Indian society, economy and polity. ஸோ இங்கிலாந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட விசுவாசம், அதாவது ஏன்னா இங்கிலாந்து சார்பாக இந்திய போர் வீரர்களும் இந்த போரில் வந்துட்டு பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு இந்தியா என்ன எதிர்பார்த்தது அப்படின்னா நமக்கு பாராட்டி பரிசெல்லாம் அளிக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இருந்தாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் வந்துட்டு மிஞ்சிருந்துச்சு. என்னாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த உலகப்போர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா மேலேயும் இந்திய சமூகம், பொருளாதாரம், அரசியல் இது எல்லா மேலேயும் பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவில் பெரிய தாக்கத்தை வந்துட்டு ஏற்படுத்தினுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த டாபிக் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரஷ்யன் ரெவல்யூஷன் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட். The biggest outcome of the war, the Russian Revolution, was unique in the world history. The socio-political and economic conditions prevailing in Russia were brought to a head by the vast losses and sufferings caused by the war. There were really 2 revolutions in the year 1917, one in March and the other in November. On the abdication of the bourgeois government which followed wanted to continue the war, but the people were against it. So there was a second great uprising under the guidance their leader Lenin, who seized power and it established a communist government in Russia. ஸோ இந்த முதல் உலகப் போரில் நடந்த நல்ல விஷயங்களில் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரஷ்ய புரட்சி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ரஷ்யா முன்னாடியே ரொம்ப மோசமான மன்னர்களுடைய ஆட்சியின் கீழே, அதுக்கு முன்னாடி இருந்த மன்னர்களுடைய ஆட்சியின் கீழே ரொம்ப மோசமான நிலையில் இருந்துச்சு. கூடுதலாக இந்த உலக போர்னால் ஏற்பட்ட பெரும் இழப்புகள் ரஷ்யாவோட சமுதாயம், மக்களுடைய வாழ்க்கை, எல்லா விஷயங்களிலும் பொருளாதாரம், இந்த விஷயங்களும் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த டைமில் ஆட்சியில் இருந்த மன்னர் வந்துட்டு போரை நம்ம தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் மக்கள் அதுக்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 புரட்சி நடந்துச்சு. எப்போ அப்படின்னா 1917 ஸோ மார்ச் மாதம் ஒரு புரட்சியும் நவம்பர் மாதம் ஒரு புரட்சியும் வந்துட்டு நடந்தது. ஸோ இதுக்கு 2வது புரட்சிக்கு யார் தலைமை ஏற்றது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதியான லீடர் லெனின் அப்படிங்கிறவர், அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த புரட்சி வந்து நடைபெற்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது புரட்சியில் இவங்க வந்துட்டு வின் பண்ணி லெனின் அவர்கள் கம்யூனிஸ்ட் அரசியலை வந்துட்டு ரஷ்யாவில் வந்துட்டு நிறுவனதாக வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்த சப்டாபிக் என்ன அப்படின்னா காஸ் ஆஃப் த ரெவல்யூஷன். ஸோ ரஷ்யாவில் அந்த புரட்சி ஏற்பட ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு சோசியல் காசஸ், சமூக காரணங்கள் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் ரஷ்யாவில் இருந்த சமுதாய மக்களும் எப்படி இருந்தாங்கன்னா, ரஷ்யா பீட்டர் த கிரேட் அண்ட் கேத்தரின் செகண்ட் attempted westernization without changing the social conditions. The Russian peasants were serfs tied to lands owned by wealthy Russians. After Russia's defeat in the Crimean War, some reforms were introduced. In 1861, Sir Alexander II abolished serfdom and emancipated the serfs, but they were not given enough land to subsist. These peasants became the power cage for the revolution. The laborers and workers whose numbers had increased on account of industrialization were aggrieved as they got very low wages. ஸோ இந்த சமூகத்தில் ரஷ்யாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகா பீட்டரும் 2ஆம் கேத்தரின், ஸோ இவங்க தான் அந்த நேரத்தில் ஆட்சியாளர்களாக இருந்தாங்க, அரசியாக வந்துட்டு இருந்தாங்க. இவங்க பார்த்திங்கன்னா மக்களுடைய சமூக நிலை, அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றாமல் இந்த ரஷ்யா வந்துட்டு ஐரோப்பிய மயமாக்கணும் அப்படிங்கிறதுல தான் வந்துட்டு அவங்களுடைய கவனம் எல்லாம் இருந்தது. இதனால் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கூடுதலாக நிறைய நிலத்துக்கு சொந்தக்காரர்களான நிலக்கிழார்கள் அப்படின்னு சொல்லுவோம், அவங்கள்ட்ட அவங்களுடைய நிலங்களில் விவசாயிகள் வேலை பார்த்து பண்ணை அடிமைகளாக வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிருமிய அப்படிங்கிற ஒரு போர் வந்துட்டு நடக்கும். அதில் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் இந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா 1861 சார் 2ஆம் அலெக்சாண்டர் அவருடைய ஆட்சியின் கீழே வரும். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் இந்த பண்ணை அடிமை முறை வந்துட்டு ஒழிச்சிருவார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒழிச்சதுக்கப்புறம் அவங்கள மீட்டெடுத்து ஏன்னா அவங்க வாழ்கிறதுக்கு போதுமான இடம் வந்துட்டு வழங்காமல் வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகளே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த புரட்சி நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருப்பாங்க. ஸோ நாட்டில் ரஷ்யாவில் நிறைய தொழில் மயமாகும். எல்லா தொழில்களும் வந்துட்டு தொழில் மயமாக வந்துட்டு ஆகும். ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தொழிலாளர்களும் நிறைய எண்ணிக்கையில் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு கிடைச்ச வேலையில் போய் செஞ்சாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரஷ்யாவில் இருந்த குடிமக்கள் எல்லோரும். ஸோ இது ஒரு சமூக காரணமாக வந்துட்டு மாற்றுது. ஏன்னா மக்கள் தான் இந்த புரட்சியை முன்னெடுத்து நடத்தினாங்க. ஸோ அவங்களுடைய இந்த ஏழ்மை வாழ்க்கையும் இந்த புரட்சி ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரோல் ஆஃப் ரெவல்யூஷனரிஸ். The spread of revolutionary ideas among the intelligentsia and their repression by the Tsar's government made the socialistically inclined students to carry their propaganda to the peasantry. Soon, based on the Marxist philosophy, new ideas began to take shape and a social and democratic labor party was formed. ஸோ இதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த புரட்சியாளர்களுடைய பங்கு ஒரு மக்களை வழி நடத்துகிறவங்க இல்லை சமூக சீர்திருத்தவாதிகள் இவங்களை தான் வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னா அறிவுஜீவிகள் அப்படின்னு நம்பப்பட்ட அவங்கள்ட்ட இந்த புரட்சிகர கருத்துக்கள்லாம் பரவியது. அது ஆனால் சார் மன்னர் வந்துட்டு அடித்து வந்துட்டு ஒடுக்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சமதர்ம கொள்கையினால் ஈர்க்கப்பட்ட மாணவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை விவசாயிகளிடமே வந்துட்டு போய் பரப்புனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்சிஸ்ட் கருத்துக்களை கொண்ட சித்தாந்த அடிப்படையிலான புதிய கருத்துக்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட விளைவாக சோசியலிச ஜனநாயக தொழிலாளர் கட்சி அப்படிங்கிற ஒன்று அங்கே ரஷ்யாவில் வந்துட்டு உருவாக ஆரம்பித்தது. இது வந்துட்டு வழிவகுத்தது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோக்ரஸி ஆஃப் த சர். அந்த சர் மன்னருடைய எதேச்ச அதிகாரம் எப்படி இருந்தது அப்படின்னா சர் நிக்கோலஸ் செகண்ட் ஆஃப் ராம்னோவ் டைனாசிட்டி ஹேட் லிட்டில் experience of government. His wife Tsarina Alexandra was a dominant personality and Nicholas was under her strong influence. Determined that Russia should not be left out in the scramble for colonial possessions, Nicholas encouraged Russian expansion in Manchuria. This provoked a war with Japan 1904. The resulting Russia defeat led to strikes and riots. On 22 January 1905, Father Gapan, a priest, organized a march of men, women and children on the Tsar's Winter Palace in St. Petersburg, demanding a representative National Assembly and agrarian and industrial reforms. But police and soldiers fired on the procession. Hundreds were killed and many thousands wounded. The events of this day, known as Bloody Sunday, led to riots, strikes and violence. Nicholas was forced to grant a constitution and establish a parliament, the Duma. This was no longer satisfactory to the left-wing parties that formed a Soviet Council of Workers delegates in St. Petersburg led by Trotsky. ஸோ இந்த பேரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரோம்னோவ் அப்படிங்கிற ஒரு வம்சத்தைச் சேர்ந்த அரசர் தான் இந்த நம்ம சர் நிக்கோலஸ் 2ஆம் நிக்கோலஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கும் இந்த வம்சத்தைச் சேர்ந்த அரச பதவிகளில் இருந்தவங்களுக்கும் அரசியல் பற்றின அவ்வளவு அனுபவம் வந்துட்டு இல்லாமல் இருந்துச்சு. அண்டு சர் 2ஆம் நிக்கோலஸ் அவருடைய மனைவி பேர் பார்த்திங்கன்னா சரீனா அப்படின்னு சொல்லுவோம். சரீனா அலெக்சாண்டிரா. ஸோ இவங்க என்ன மாதிரி கேரக்டர்னால் ஆதிக்கம் செய்யக்கூடிய மனோபாவம் கொண்டவங்க. ஸோ இவங்க இந்த கேரக்டராக இருந்ததால் இந்த அரசரும்
இரண்டாம் நிக்கோலஸும் இவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய இந்த வல்லரசு நாடுகள் காலனி நாடுகளை பிடிக்கிற போட்டியில் நாமளும் விடுபட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மஞ்சூரியாவில் இருந்த ரஷ்யாவோட ஒரு பகுதியை விரிவாக்கம் வந்துட்டு செஞ்சார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மஞ்சூரியா மேலே ஜப்பானும் உரிமை கொண்டாடிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் 1904 ஜப்பானோட ரஷ்யா வந்துட்டு போர் புரிஞ்சது. அந்த போரில் வந்துட்டு மோசமான தோல்வியை வந்துட்டு தழுவுனுச்சு. இந்த இதில் தோற்றதுனால என்னாச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய வேலை நிறுத்தம் நடந்தது. அதுக்கப்புறம் கலகங்கள்லாம் வந்துட்டு ரஷ்யாவில் நடக்க ஆரம்பிச்சது. ஸோ இந்த மன்னருடைய ஆட்சிக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்துட்டு வளர ஆரம்பித்தது. மக்கள் இந்த ஆட்சியை வந்துட்டு கலைக்க நினச்சாங்க. ஸோ 1905 ஜனவரி 22ஆம் நாளில் பார்த்திங்கன்னா கேப்பன், அதாவது கப்பான் அப்படிங்கிற ஒரு பாதிரியார் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு ஒரு பேரணியை நடத்திக்கிட்டு புனித பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள அரசருக்கு சொந்தமான ஒரு குளிர்காலத்தில் தங்கக்கூடிய ஒரு அரண்மனைக்கு எதிராக வந்துட்டு இந்த பேரணியை அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்களுடைய பிரதிநிதிகளை கொண்ட சட்டமன்றம், வேளாண், தொழில்துறைகளில் சீர்திருத்தங்கள் செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த பேரணியோட கோரிக்கையாக வந்துட்டு இருந்தது. பட் ஆனால் இதை எதையுமே காதில் வாங்காத அந்த அரசாங்கம், காவல்துறை, இராணுவமும் அந்த பேரணி மேலே குழந்தைகள், பெண்கள் அப்படின்னு யாருமே பார்க்காம துப்பாக்கிச்சூடு நடத்தினாங்க. இந்த துப்பாக்கிச்சூடில் பல்லாயிரக்கணக்கானோர், 100க்கும் மேற்பட்டவர் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு காயமடைஞ்சாங்க. ஸோ அதனால் இந்த நிகழ்வு நடந்தது ஒரு ஞாயிறு அப்படிங்கிறதால இங்கிலீஷில் பிளடி சண்டே அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் குருதி ஞாயிறு அப்படின்னு சொல்லி அந்த நாளை வந்துட்டு அவங்க பேர் வந்துட்டு வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த துப்பாக்கிச்சூடு நடந்ததுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா நிறைய வேலை நிறுத்தங்கள், கலகம், வன்முறை இதெல்லாமே வந்துட்டு நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார் நிக்கோலஸ் என்ன செய்கிறாரு அப்படின்னா டூமா அப்படிங்கிற ஒரு அரசை நிறுவி அந்த நாடாளுமன்றத்தையும் வந்துட்டு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்த இடதுசாரி கட்சிகள் இதை வந்துட்டு ஏற்றுக்கவே இல்லை, எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழிலாளர் கட்சியின் பிரதிநிதிகள் அடங்கிய சோவியத் அப்படிங்கிற அமைப்பை பீட்டர்ஸ்பர்க்கில் ஏற்படுத்தி அதுக்கு தலைவராக ட்ராஸ்கி அப்படிங்கிற ஒரு தலைவரை வந்துட்டு நிறுவுகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போசிஷன் டு சர் அண்ட் டிசொல்யூஷன் ஆஃப் டூமா, அதாவது இந்த மன்னருக்கு எதிரான எழுந்த எதிர்ப்புகளும் டூமா அப்படிங்கிற இந்த பாராளுமன்றம் வந்துட்டு எப்படி கலைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் வந்துட்டு த அவுட் பிரேக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஹேட் டெம்பரரிலி ஸ்ட்ரென்தனட் த மோனார்கி அஸ் Russia allied to France and Britain. As there was rumor of palace revolution, Nicholas made himself as the commander-in-chief of the army. Until the end of 1916, Rasputin, who had a domineering influence over the Tsar and the Tsarina, was murdered by a member of Tsar's family. The members of St. Petersburg Soviet were arrested. Whenever the Duma opposed the Tsar's move, it was dissolved and fresh elections held. Without changing of government policy, the Fourth Duma entered with the revolution of 1917. ஸோ முதல் உலகப்போர் வெடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யா யார் கூட கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து அந்த நாடுகள் கூட வந்துட்டு கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா முடியாட்சி தான், அதாவது அரசர்கள், மன்னர்கள் ஆட்சி தான் இருந்ததால் அந்த நேரத்தில் இவங்க ரஷ்யாவை அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டதால தற்காலிகமாக முடியாட்சி அப்படிங்கிறது கொஞ்சம் வலுப்பெற்று தான் வந்துட்டு இருந்தது. பட் ஆனால் சார் மன்னரை எதிர்த்து அவரை பதவியிலேருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி, பதவியிலேருந்து விலக்கணும், அதுக்காக மக்கள் ஒரு புரட்சி செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி ஒன்று பரவிக்கிட்டு இருந்தது. ஸோ அதை கண்டுபிடிச்ச நம்ம சார் மன்னர் என்ன பண்ணுறாரு, தன்னை வந்துட்டு படைகளோட தலைமை தளபதியாக வந்துட்டு அறிவித்து அவரை வந்துட்டு பாதுகாத்துக்கிறாரு. இதனால் மக்களாலையும் பிற அரசியல் தலைவர்களாலேயும் அவரை வந்துட்டு எதுவுமே வந்துட்டு செய்ய முடியல. அதுக்கப்புறம் 1916ஆவது ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த வருஷம் முடிகிற தருவாயில் சர் மன்னர் அப்புறம் பேரரசி அவங்களுடைய மனைவி கிட்ட வந்துட்டு செல்வாக்குமிக்க அதிகாரம் கொண்ட ஒரு அதிகாரியாக இருந்த ரஸ்புதீன் என்பவர் இந்த சர் மன்னருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆளை வந்துட்டு குத்தி கொலை செய்யப்படுறாரு. கொலை செய்யப்பட்டதுக்கப்புறம் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் சோவியத் உறுப்பினர்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கைது செய்யப்படுறாங்க. சார் மன்னர் அவருடைய நோக்கங்கள் எப்போல்லாம் வந்துட்டு மக்களுக்கு புரியுதோ, இல்லை டூமா நாடாளுமன்றம் வந்துட்டு எப்போல்லாம்
இந்த மன்னருக்கு எதிராக வந்துட்டு கை ஓங்குதோ அப்போ எல்லாமே அந்த அவையை வந்துட்டு கலைச்சிருவார் அரசரை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரசின் கொள்கைகளில் மாற்றம் ஏது இல்லாமல் 1917 புரட்சியோட இந்த 4வது டூமா அப்படிங்கிற அந்த கூட்டம் வந்துட்டு முடிவுக்கு வந்ததாக வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலர் அப்ரைசிங்ஸ், அதாவது பொதுமக்களோட எழுச்சிகள் என்னென்ன, அது எந்த அளவுக்கு இந்த புரட்சி தோன்றதுக்கு பங்களிச்சிச்சு அப்படின்னா, த பியர்டு ஷார்ட்டேஜஸ் அமாங் விமன் டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ், bread shortages among women textile workers, many with the husbands in the army forced them to go on a strike anyway and march through the factory areas of Petrograd, the capital of the Russian Empire. Masses of women workers demanding bread for workers waved their arms towards factory workers and shouted, "Come out, stop work." The city 4 lakh workers joined the movement. The next day, ஸோ இந்த டூமா கூட்டம் கலைக்கப்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், அதாவது நூற்பாலைகளில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு உணவு தட்டுப்பாடு இருக்குது. அதாவது அங்கே ரொட்டி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு போதுமான ரொட்டி கிடைக்காம போகுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, வேலை நிறுத்தத்தில் வந்துட்டு ஈடுபடுறாங்க. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதுக்கப்புறம் ரஷ்யாவோட தலைநகரமான பெட்ரோகிரேட் அப்படிங்கிற பகுதிகளில் தொழிற்சாலைகள் நிறைய அதிகம் இருந்தது. அங்கேயும் வேலை பார்க்க நிறைய பெண்கள் வந்துட்டு வேலை பார்த்தாங்க. ஸோ அந்த தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியாக பெண்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஊர்வலமாக போகிறாங்க. அவங்க என்ன கோஷம் போடுறாங்க அப்படின்னா, உழைப்போருக்கு ரொட்டி, அதாவது யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ரொட்டி வந்துட்டு கொடுக்கணும், உணவு வந்துட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி முழக்கமிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய பெண்களை கையை காட்டி வெளியே வாங்க, வேலையை வந்துட்டு நீங்கள் நிறுத்துங்க, ஸ்டாப் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 லட்சம் பெண் தொழிலாளர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் பிப்ரவரி 24ஆம் நாளே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 லட்சம் பெண்கள் வந்துட்டு இந்த ரொட்டி உணவு பற்றாக்குறைக்காக எதிர்த்து வந்துட்டு போராடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் abdication of Sir. The government used the troops to break the strike, but soon mutinies broke out in the barracks. The Sir ordered declaration of martial law, but his order was not broadcast in the city, as there was no one to do this job. The Sir then tried to return the Petrograd. The railway workers stopped his train. The generals at the front and some leaders in Petrograd, frightened by these developments, pleaded with the Sir to abdicate. On 15 March, Nicholas II abdicated. ஸோ அப்டிகேஷன் ஆஃப் சர் மன்னர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இவர் எப்படி வந்துட்டு பதவி விலகிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வேலை நிறுத்தம் வந்துட்டு பெண்களால் வந்துட்டு தொடங்கப்பட்டது. அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அந்த ஸ்ட்ரைக்கை உடைக்கிறதுக்கு சர் மன்னர் எவ்வளவோ அவருடைய படைகள் ஆளுங்களை வச்சு முயற்சி செய்கிறார். பட் ஆனால் வந்துட்டு அவங்க பெண்கள் வந்துட்டு விலகி போகிறதாவே தெரியல. இராணுவ வீரர்களுடைய கழகங்களும் வந்துட்டு வெடிக்குது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலேருந்து தொலை தூரத்தில் அவர் வந்துட்டு இராணுவத்தை வந்துட்டு இது வழிநடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவர் ஆர்டர் போடுறது எதுவுமே அவருடைய ரஷ்யாவில் யாருமே வந்துட்டு அந்த வேலையை செய்கிறதுக்கு வந்துட்டு ரெடியாகல. ஏன்னா உணவு பஞ்சம் வந்துட்டு ஏற்பட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோகிரேடுக்கு வந்துட்டு அவர் திரும்ப வந்துட்டு ட்ரை பண்ணுறாரு. ஸோ தொடர்வண்டி மூலமாக, ட்ரெயின் மூலமாக அங்கே வர நினைக்கும் போது அவர்களை அந்த இருப்பு பாதை ஊழியர்கள் எல்லாரும் பயணம் செய்ய அந்த வண்டியை வந்துட்டு வழிமறிக்கிறாங்க, நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வுகளெல்லாம் பார்த்த தளபதிகள் பெட்ரோகிரேடில் இருந்த சில தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த இரண்டாம் மன்னரை வந்துட்டு நீங்கள் பதவி விலகிருங்க, மக்களுடைய எழுச்சி வந்துட்டு அதிகமாக இருக்குது, உங்களுக்கு எதிராக போராடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கட்டாயத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, மார்ச் 15ஆம் தேதியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சார் இரண்டாம் நிக்கோலஸ் வந்துட்டு என்ன ஆகுறாரு அப்படின்னா, இந்த பதவியிலேருந்து அவர் வந்துட்டு விலகிறாரு. சர் நிக்கோலஸ் அந்த மன்னர் பதவி விலகினத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தற்காலிக அரசு வந்துட்டு அமைப்பாங்க. அது என்ன அப்படின்னா ப்ராவின்ஷனல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை என்னென்னு பார்க்கலாம். There were 2 parallel bodies to take on government functions.
One was of the bourgeois politicians of the old state Duma, comprising propertied classes. On the other, there were workers' delegates drawn together in a workers' council or Soviet. Those in Duma were able to form a provincial government with the consent of the Soviets. The Soviet was dominated by Mensheviks and the minority Bolsheviks were timid and undecided. The situation changed with the arrival of Lenin. அதாவது இந்த பேரல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ சார் 2ஆம் நிக்கோலஸ் பதவி விலகிறாரு. அதனால் அந்த அரசாங்கத்தில் தற்காலிகமாக இன்னும் ஒருத்தர் நியமிக்கிற வரைக்கும் தற்காலிகமாக ஒரு அரசு வந்துட்டு செயல்படுது. அந்த அரசை தான் நம்ம இந்த பேரவில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் இன்னொரு மன்னரோ இல்லை தலைமை அதிகாரி நியமிக்கிற வரைக்கும் தற்காலிக அரசு செயல்படுறதுக்கு அவங்களோட பணிகள் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக பணிகளை மேற்கொள்வதற்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த அமைப்பை தற்காலிக அரசை வந்துட்டு அமைக்கிறாங்க. அதில் இருந்தது தான் பார்த்திங்க அந்த அமைப்பை அந்த அரசாங்கத்தை எப்படி கூப்பிட்டாங்கன்னா, முன்னாடியே ரஷ்யாவில் இருந்த அந்த டூமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்லிமெண்ட் சொல்கிற மாதிரி அங்கே வந்துட்டு டூமா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க யார் அப்படின்னா, உடைமை வர்த்தகத்தை சேர்ந்த பூர்ஷ்வா அரசியல்வாதிகள் தான் இந்த அமைப்பில் வந்துட்டு இருந்தாங்க. இன்னொரு ஆப்போசிட்டில் யார் இருந்தாங்க பார்த்திங்கன்னா, தொழிலாளர்களுடைய பிரதிநிதிகள். அவங்க இன்னொரு குழுவாக இருந்தாங்க. அவங்கள வந்துட்டு நம்ம சோவியத் அப்படிமோ. இந்த உடைமை வர்த்தகத்தை சேர்ந்தவங்க உயர்நிலையிலையும் இந்த வியாபாரிகள்னு சொல்லுவோம்ல, இல்லை தொழிலாளர்கள்னு சொல்லுவோம், அவங்களுடைய அமைப்பை வந்துட்டு கீழ்நிலையில் இருந்தது. இவங்களில் கீழ்நிலையில் இருந்தவங்கள சோவியத் அப்படின்னும், மேல்நிலையில் இருந்தவங்கள டூமா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த டூமாவால் ஒரு தற்காலிக அரசை வந்துட்டு நிறுவ முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஆனால் இந்த சோவியத்துன்னு சொல்கிறோம்ல, இந்த தொழிலாளர்களுடைய கட்சியில் பார்த்திங்கன்னா 2 பிரிவாக வந்துட்டு இருந்தது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மென்ஸ்விக் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்துட்டு அதிகமாக இருந்தாங்க. இன்னும் குறைவாக சிறுபான்மையினராக இருந்த கம்மியாக இருந்தவங்களை வந்துட்டு போல்ஷ்விக் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த மென்ஸ்விக்குகள் அப்படிங்கிறவங்க நல்ல தைரியமானவங்க, முடிவெடுக்கும் திறன் கொண்டவங்க, இந்த மாதிரி திறமையானவங்களாக இருந்திருக்காங்க. பட் ஆனால் எண்ணிக்கையில் குறைவாக இருந்த இந்த போல்ஷ்விக்குகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப அச்சமுற்றவர்களாகவும், எந்த ஒரு முடிவும் சரியான முடிவு அரசியலில் அவங்களால எடுக்க முடியாமல் வந்துட்டு இருந்தது. இந்த நிலைமை எத்தனை காலம் இருந்தது அப்படின்னா, லெனின் அவர்கள் வர்றது வரைக்கும் இந்த மாதிரி நிலைமை வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த டூமா அப்படிங்கிறவங்க தான் ஆதிக்கம் வந்துட்டு செலுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி ஃபெயிலியர் ஆகுது, அதாவது பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆஃப் ப்ராவின்ஷனல் கவர்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். Lenin was in Switzerland when the revolution broke out. Lenin wanted continued revolution. A slogan of all power to the Soviets soon won over the workers' leaders. Devastated by wartime shortages, the people were attracted by the slogan of bread, peace and land. But the provincial government made 2 grave mistakes. First, it postponed a decision on the demand for the redistribution of land, and the other was government decided to continue with the war. Frustrated peasant soldiers deserted their post and joined those who had restored to land grabbing. This intensified the rising in Petrograd led by Bolsheviks. The government banned Pravda and arrested all Bolsheviks. Trotsky was also arrested. ஸோ இந்த பேரலில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த தற்காலிக அரசு எப்படி வந்துட்டு தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரட்சி ஆரம்பிக்கும்போது லெனின் எங்கே இருந்தார்னா சுவிட்சர்லாந்தில் வந்துட்டு இருந்தார். பட் ஆனால் அவருடைய ஆசை என்னென்னா, அவர் புரட்சி நடக்கிற இடத்துல இல்லாட்டினாலும் இந்த புரட்சி தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட ஸ்லோகன் இந்த புரட்சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அனைத்து அதிகாரங்களும் சோவியத்திற்கே, அதாவது கொடுத்துருப்பாங்க ஆல் பவர்ஸ் டு த சோவியட்ஸ் அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டார். ஸோ இவருடைய இந்த ஸ்லோகன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா தொழிலாளர்களையும் தலைவர்களையும் கவரும் விதத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்க்காலத்தில், அதுக்கு முன்னாடி நடந்த போர்க்காலத்தில் ஏற்பட்டிருந்த பற்றாக்குறை, பெருந்துயரங்கள், இதுக்கெல்லாம் உள்ளாகி இருந்த கவலைப்பட்டு இருந்த மக்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொட்டி, அமைதி, நிலம், அதாவது சாப்பிட்றதுக்கு ரொட்டி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அமைதியான வாழ்க்கை, அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு நிலம் அப்படிங்கிற இந்த முழக்கமும் அவங்க மக்களை வந்துட்டு பெருமளவில் வந்துட்டு கவர்ந்துச்சு. ஆனால் தற்காலிக அரசு அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு மேஜராக 2 தவறுகள் வந்துட்டு செஞ்சாங்க. என்ன அப்படின்னா, குடிமக்கள் நிலம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த நிலத்தை மறு விநியோகம் செய்கிற அந்த கோரிக்கையை வந்துட்டு எடுத்த நடவடிக்கையை கொஞ்சம் தள்ளி வச்சாங்க, அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா,
போரை வந்துட்டு தொடங்குறதுக்கு ஏற்பட்ட அந்த முடிவு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு தான் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா அந்த மேல் வர்க்கத்தினர் செஞ்ச ஒரு பெரிய தவறாக வந்துட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதனால் ஏமாற்றம் அடைஞ்ச இராணுவ வீரர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க நமக்கு நிலம் தரமாட்டாங்க போல், அதனால் நாமளே அந்த நிலத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நில அபகரிப்பில் வந்துட்டு ஈடுபடுறாங்க. இந்த நிகழ்வு எங்கே நடக்குதுன்னா பெட்ரோகிரேட் அப்படிங்கிற போல்ஷிவிக்குகளோட பெட்ரோகிரேட் அப்படிங்கிற இடத்துல போல்ஷிவிக்குகள் அப்படி அவங்களுடைய தலைமையின் கீழே வந்துட்டு நடக்குது. ஸோ இந்த பிரச்சனை போல்ஷிவிக்குகளை மேலும் வந்துட்டு புரட்சியை தீவிரப்படுத்த வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரௌத்தா அரசு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம், அதை வந்துட்டு தடை செய்கிறாங்க. போல்ஷிவிக்குகளையும் வந்துட்டு கைது செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் ட்ராட்ஸ்கியையும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கைது செஞ்சிடறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லெனின் அவர்களுடைய தலைமையில் போல்ஷிவிக் கட்சி வந்துட்டு ஆட்சியை பிடிக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த சப்டாபிக் பார்த்தோன்னா டேக் ஓவர் பை த போல்ஷிவிக் பார்ட்டி அண்டர் லெனின்ஸ் லீடர்ஷிப். போல்ஷிவிக்குகள் அப்படிங்கிற அந்த கட்சியின் கீழே லெனின் அவர்கள் தலைமையின் கீழே இவங்க எப்படி ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இன் அக்டோபர் லெனின் persuaded the Bolshevik Central Committee to decide on immediate revolution. Trotsky prepared a detailed plan. On 7 November, the key government buildings, including the Winter Palace, the Prime Minister's headquarters, were seized by armed factory workers and revolutionary troops. On 8 November 1917, a new communist government was in office in Russia. Its head this time was Lenin. The Bolshevik party was renamed the Russian Communist Party. ஸோ இந்த பேரால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அக்டோபர் மாதம் திங்கக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா லெனின் என்ன பண்ணுறாங்கன்னா போல்ஷிவிக் கட்சியில் மத்திய குழு இருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட உடனடியாக புரட்சி குறித்து முடிவு செய்யுங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேட்குறாங்க. ட்ராட்ஸ்கி அங்கே இருக்கிறவர் என்ன செய்கிறாரு, ஒரு விரிவான பிளான் அவர்கிட்ட திட்டம் வந்துட்டுருக்கு, அதை வந்துட்டு தயாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் நவம்பர் 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா முக்கியமான அரசு கட்டடங்கள், பில்டிங்ஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், குளிர்கால அரண்மனை, குளிர்காலத்துக்குன்னு தனியாக போய் தங்கியிருப்பாங்கள்ல அந்த அரண்மனை, பிரதம மந்திரியோட தலைமை அலுவலகம், இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆயுதம் ஏந்திய ஆலை தொழிலாளர்கள் அதுக்கப்புறம் புரட்சி படையினரால் கைப்பற்றப்படுது. 1917 நவம்பர் 8 ரஷ்யாவில் புதிய கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற அரசு வந்துட்டு பொறுப்பேற்குது. இந்த போல்ஸ் கட்சிக்கு ரஷ்யா வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு வந்துட்டு புது பெயர் வந்துட்டு இடுறாங்க. ஸோ அடுத்த டாபிக் வந்துட்டு அவுட்கம் ஆஃப் த ரெவல்யூஷன். இந்த புரட்சியோட விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்க்கலாம். த ரஷ்யன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி எலிமினேட்டட் illiteracy and poverty in Russia within a record time. Russian industry and agriculture developed remarkably. Women were given equal rights, including rights to vote. Industries and banks were nationalized. Land was announced as social property. Land was distributed to poor peasants. Lenin thought the most important factor for the fall of the provisional government was its failure to withdraw from World War. So Lenin immediately appealed for peace. Unmindful of the harsh terms dictated by the central powers, Lenin opted for withdrawing from the war to concentrate on the formation of new government. In March 1918, the Treaty of Brest-Litovsk was signed. ஸோ இந்த பேரால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரஷ்ய புரட்சி நடந்துச்சுல்ல அதோட விளைவுகள், அந்த புரட்சி நடந்ததுக்கப்புறம் என்னென்ன நடந்தது அப்படின்னா, ரஷ்யாவில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட் பீரியட்லேயே ரஷ்யாவில் இருந்த இந்த எழுத்தறிவின்மை, அதாவது படிக்காமல் இருந்தாங்க பார்த்திங்களா, அந்த குறையையும் வறுமையையும் வந்துட்டு ஒழிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் தொழில்துறையும் வேளாண்மையும் ரொம்ப ஹையஸ்டான ஒரு வளர்ச்சி வந்துட்டு அடைஞ்சது. அதுக்கப்புறம் பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய உரிமைகள் வந்துட்டு வழங்கப்பட்டது. அதில் குறிப்பாக சொல்கிறது என்ன அப்படின்னா, பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வந்துட்டு வழங்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யாவில் இருந்த தொழிற்சாலைகள், வங்கிகள் எல்லாத்தையும் தேசியமயமாக்குனாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த நிலங்கள், பொதுவான நிலங்கள் எல்லாத்தையும் சமுதாய சொத்து, அதாவது ஜென்ரலான எல்லாருக்கும் வந்துட்டு உரிமையானது இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டோட உடைமை அப்படின்னு அறிவித்தாங்க. அப்படி அறிவிக்கப்பட்ட நிலங்களை ஏழை விவசாயிகளுக்கு பகிர்ந்து அளித்தாங்க. ஸோ இந்த ரஷ்ய புரட்சி இல்லை ரஷ்யா வந்துட்டு கஷ்டப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகப் போர்லேருந்து அவங்க விலகாமல் இருந்தது தான். அதாவது அந்த போரை விட்டு
வந்துட்டு அவங்க அப்போவே வந்திருக்கணும். பட் வராமல் தொடர்ந்து அந்த போரில் ஈடுபட்டதுனால தான் ரஷ்யா அவ்வளவு பின்னடைவை சந்தித்தது அப்படின்னு வந்துட்டு யோசித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லெனின் வந்துட்டு என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், இந்த மைய நாடுகள், அதாவது இங்கிலாந்து மற்ற நாடுகள் இருக்குது பார்த்திங்களா, அவங்க நிறைய கடுமையான நிபந்தனைகள்லாம் வந்துட்டு வச்சாங்க. பட் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் லெனின் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு நல்ல அரசை உருவாக்கணும் அப்படிங்கிறதுலேயே அவருடைய முழு கவனத்தையும் வந்துட்டு செலுத்தினார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த போரில் இருந்து சீக்கிரம் வெளிவரணும், ஸோ நம்மளுடைய நாடு அதாவது ரஷ்யா வந்துட்டு பீஸ்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கவனமாக இருந்தார். ஸோ அதனால் 1918 பார்த்திங்கன்னா பிரஸ்ட் லிடோவஸ்க் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கையில் வந்துட்டு கையெழுத்திட்டாங்க. ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ரஷ்யன் ரெவல்யூஷன். The revolution fired people's imagination across the world. In many countries, communist parties were formed. The Russian communist government encouraged the colonies to fight for their freedom. Debates over key issues, land reform, social welfare, workers' rights, and gender equality started டேக்கிங் பிளேஸ் இன் அ குளோபல் கான்டெக்ஸ்ட். ஸோ இந்த ரஷ்ய புரட்சியினால் ரஷ்யாவுக்கு நிறைய நல்லது நடந்துச்சு. அதே மாதிரி உலக அளவில் பிற நாடுகளில் இந்த ரஷ்ய புரட்சி எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ரஷ்ய புரட்சினால் பார்த்திங்க அப்படின்னா உலக அளவில் இருந்த எல்லா மக்களுடைய கற்பனை திறன் வந்துட்டு விரிவடைஞ்சது, இல்லை நிறைய கற்பனை திறன்கள் அவங்களுக்கு வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வித்தியாசமாக யோசிக்கிறது, புதிய புதிய கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ரஷ்யாவில் தான் முதல்ல தோன்றுச்சு. அந்த புரட்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நாடுகளில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் உருவானுச்சு. அதுக்கப்புறம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்திங்க அப்படின்னா நிறைய காலனி, அதாவது அடிமை நாடுகள், பணக்கார நாடுகள் கீழே வந்துட்டு இருந்தது. அந்த அடிமை நாடுகளை விடுதலைக்காக போராடுறதுக்கு இது ஒரு உத்வேகமாக வந்துட்டு இருந்தது இந்த ரஷ்ய புரட்சி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உலக அளவில் நிறைய விஷயங்களுக்காக இப்போ இந்த பேச்சுக்கள், அதாவது பட்டிமன்றம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா விவாதம் செய்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பற்றி உலக அளவில் வந்துட்டு பேச ஆரம்பித்தாங்க. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொன்னால், நல சீர்திருத்தங்கள், சமூக நலனுக்காக பேசுகிறது, அதை பற்றி விவாதிக்கிறது, தொழிலாளரோட உரிமைகளை பற்றி விவாதிக்கிறது, பாலின சமத்துவம், ஆண் பெண் சமம், இந்த மாதிரி ஒரு மனித குலத்துக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் அறிவொளி பெறுறதுக்கு இந்த ரஷ்ய புரட்சி வந்துட்டு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லீக் ஆஃப் நேஷன்ஸ், அதாவது பன்னாட்டு சங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதோட அமைப்பு எப்போ கொண்டு வந்தாங்க, இந்த அமைப்பு உள்ள என்னென்ன பிரிவுகள் இருந்தது, உறுப்புகள் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்போசிஷன். த கவர்னன்ட் ஆஃப் த லீக் வாஸ் ஒர்க்டு அவுட் அட் the Paris Peace Conference and included in each of the treaties that were signed after the First World War. It was largely due to the pressure from President Wilson that this task was accomplished. In drawing up the constitution of this organization, the ideas of Britain and America prevailed. ஸோ இந்த பன்னாட்டு சங்கம் லீக் ஆஃப் நேஷன் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, முதல் உலகப்போர் அப்போது அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் இறந்தாங்க, நிறைய பணம் செலவானது, நிறைய நாடுகள் வந்துட்டு அதோட முக்கியமான தலைநகரங்கள், இல்லை முக்கியமான இடங்கள் இதெல்லாம் வந்துட்டு இழந்தாங்க. ஏன்னா முதல் உலகப்போரில் அவ்வளோ பெரிய இழப்புகள் வந்துட்டு ஏற்படுது. ஸோ அதுக்கப்புறம் உலக நாடுகள், அதாவது இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, இந்த நாடுகள், வல்லரசு நாடுகள் என்ன பண்ணுறாங்க, இனிமேல் அந்த மாதிரி எந்த போரும் வந்துட்டு உலகத்தில் நடக்கக்கூடாது, அதனால் ஒரு அமைப்பு கொண்டு வருவோம், அந்த அமைப்பு மூலமாக எல்லா நாடுகளோட தேவைகளையும் கேட்டறிந்து நம்ம நிறைவேற்றலாம், எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வரப்பட்டது தான் இந்த லீக் ஆஃப் நேஷன், பன்னாட்டு சங்கம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இந்த சங்கம் கொண்டு வரத்துக்கு முக்கியமான காரணமாக இருந்தது யார் அப்படின்னா உட்ரோ வில்சன், அமெரிக்காவோட குடியரசுத் தலைவர். அவர் தான் வந்துட்டு நிறைய ப்ரெஷர் கொடுத்தாரு, ஸோ எப்படியாவது இந்த அமைப்பை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்னொரு நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாடும் சரி இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வரலாம், அதன் மூலமாக உலக மக்களை நம்மளால் காக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஸோ அந்த நேரத்தில் முதல் உலகப்போர் முடிஞ்சதுக்கப்புறம் நடைபெற்ற எல்லா உலக மாநாடுகள்லையும் இந்த அமைப்பை பற்றின தெளிவான உரையை வந்துட்டு சொன்னாங்க, இதோட அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி விவாதித்தாங்க. ஸோ இதனால தான் இந்த பன்னாட்டு சங்கம், அதாவது லீக் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துட்டு உருவாக்கப்பட்டது. இதுக்கு முக்கியமாக இருந்தவர் உட்ரோ வில்சனும் இங்கிலாந்தோட பிரதமர், அவங்க 2 பேரும் தான் வந்துட்டு முக்கியமான காரணமாக இருந்தாங்க. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, The leak
which was formed in 1920, consisted of 5 bodies: the Assembly, the Council, the Secretariat, the Permanent Court of Justice, and the International Labour Organization. Each member country was represented in the Assembly. The Council was the executive of the League. Britain, France, Italy, Japan, and the United States were originally declared permanent members of the Council. Each member had one vote, and since all decisions had to be anonymous, even the small nations possessed the right of veto. The Secretariat of the League of Nations was located at Geneva. Its first Secretary General was Sir Eric Drummond from Britain. The staff of the Secretariat was appointed by the Secretary General in consultation with the Council. The International Court of Justice was set up in the Hague. The court was made of 15 judges. The International Labour Organization comprised a secretariat and a general conference, which included 4 representatives from each country. ஸோ இந்த பேரால் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த பேரால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு உருவாகிறதுக்கு யார் முக்கியமான காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்த செகண்ட் பேரால் பார்த்திங்கன்னா 1920 வருஷம் இந்த அமைப்பு வந்துட்டு கொண்டுக்கிட்டு வர்றாங்க. ஸோ நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த சங்கத்தில் பார்த்திங்கன்னா 5 முக்கியமான அவைகள், அதாவது உறுப்புகள் வந்துட்டு இருந்தது. முதல்ல பார்த்திங்கன்னா பொதுச்சபை, 2வது செயற்குழு, 3வது செயலகம், 4வது பன்னாட்டு நீதிமன்றம், 5வது பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு. இது தான் வந்துட்டு இருந்தது. இதோட ஆர்கன்ஸ், இந்த அமைப்போட ஆர்கன்ஸ் இது தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அமைப்பில் உறுப்பினராக இருக்கிற ஒவ்வொரு நாடும் பொதுச்சபையில் அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவை வந்துட்டு ஒருத்தரை வந்துட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செயற்குழுன்னு இருக்குது பார்த்திங்களா, அந்த அவை தான் எல்லா முடிவுகளையும் செயல்படுத்தும். ஸோ அந்த எல்லா நாடுகள்கிட்டையும் கருத்து கேட்டு அதை செயல்படுத்துறது இந்த செயற்குழு அப்படிங்கிற அமைப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இத்தாலி, ஜப்பான், அமெரிக்கா. ஸோ இந்த ஒரு 5 நாடுகள் தான் ஆரம்பத்தில் பர்மனண்ட் மெம்பர்ஸ், அதாவது நிரந்தர உறுப்பினர்கள். எப்போவுமே இந்த அவையிலேருந்து அவங்க வெளியில் வந்துட்டு போக மாட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பெர்மனண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு உறுப்பினரும் வந்துட்டு ஒரு ஓட்டு வந்துட்டு போடலாம். அதாவது இந்த சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிற எல்லா நாடுகளும் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அவங்களுடைய ஓட்டை வந்துட்டு அளிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா முடிவுகளும் ஒரே மாதிரி, அதாவது நல்லது செய்யக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நாடுகளுக்கும் இதில் உறுப்பினராக இருந்த எல்லா நாடுகளுக்கும் வீட்டோ அப்படிங்கிற ஒரு பவர், அதாவது அதிகாரத்தை கொடுத்துருந்தாங்க. வீட்டோ அப்படின்னா மறுப்பானை. அதாவது ஒரு தீர்மானமோ ஒரு முடிவோ வந்துட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வேளை அது யாருக்காவது விருப்பம் இல்லை, பிடிக்கலை அப்படின்னா இந்த வீட்டோ பவரை பயன்படுத்தி அந்த திட்டத்தை வந்துட்டு கொண்டுட்டு வராமல் பார்த்துக்கலாம். ஸோ ஆரம்பத்தில் எல்லா நாடுகளுக்கும் இந்த அதிகாரத்தை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னாட்டு சங்கத்தோட இந்த செயலகம், ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குன்னா ஜெனீவாவில் வந்துட்டு இருக்குது. அதோட முதல் பொது செயலாளர் யார் அப்படின்னா பிரிட்டனை சேர்ந்த சர் எரிக் ட்ரம்மண்ட் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு இதோட முதல் பொது செயலாளராக வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயலக பணியாளர்கள், இவங்கெல்லாம் யாரை கேட்டு இவங்களுடைய வேலைகள் பணிகளை செய்வாங்க அப்படின்னா பொதுச் செயலாளர், செயற்குழு, இவங்க 2 பேர் என்ன வேலை சொல்கிறாங்களோ இல்லை என்ன ஒர்க் வந்துட்டு தராங்களோ அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இந்த சங்கத்தோட நீதிமன்றம், பன்னாட்டு நீதிமன்றம் எங்கே இருக்குது அப்படின்னா தி ஹேக் அப்படிங்கிற நகரில் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் இருப்பாங்க அப்படின்னா மொத்தம் 15 நீதிபதிகள் வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த அமைப்பில் இருந்த பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு செயலகத்தையும் ஒரு பொது செயலகத்தையும் கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் இந்த அமைப்பில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பு நாடுகள், அதாவது உறுப்பினர் நாடுகளில் இருந்தும் 4 உறுப்பினர்கள் இந்த பன்னாட்டு தொழிலாளர் சங்கத்துக்கு தங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்துட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த லீக் ஆஃப் நேஷன் எப்போ கொண்டு வந்தது, யாரால் கொண்டு வந்தது, இதில் இருக்கக்கூடிய அமைப்புகள், உள் அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி வந்துட்டு இவ்வளோ தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த லீக். ஸோ இந்த சங்கத்தை ஏன் கொண்டு வரணும், இதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
The twofold objective of the League of Nations was to avoid war and maintain peace in the world and to promote international cooperation in economic and social affairs. The League intended to act as conciliator and arbitrator and thereby resolve a dispute in its early stages. If war should break out despite arbitration, members should apply sanctions to the aggressor for economic and then military. The difficulty in achieving the objectives was increased from the beginning by the absence of three great powers, namely USA did not become a member, Germany a defeated nation, and Russia. The latter two joined in 1926 and 1934. While Germany resigned in 1933, Russia was expelled in 1939. ஸோ இந்த பன்னாட்டு சங்கத்தோட குறிக்கோள் என்ன காரணத்துக்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான குறிக்கோள். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் உலக அளவில் உலகத்தில் எங்கேயுமே போர் உலகப் போர்கள் நடக்கவே கூடாது அப்படிங்கிறது ஒன்றும். ரெண்டாவது, உலக நாடுகளெல்லாம் அமைதியாக வாழணும், அமைதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிற முதல் ஒரு குறிக்கோள். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, சமூக பொருளாதார விஷயங்களில் பன்னாட்டு ஒத்துழைப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான காரணங்களுக்காக இந்த பன்னாட்டு சங்கம் லீக் ஆஃப் நேஷன் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த அமைப்போட நடுவர் யார் அப்படின்னா, உங்களோட வேலை என்ன அப்படின்னா, ஏதாவது வேறு சில நாடுகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் இந்த பன்னாட்டு சங்கம் நடுவராக இருந்து நியூட்ரலாக இருந்து சமாதானம் செஞ்சு வைப்பாங்க. என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு நாடுகளை விசாரித்து அவங்களுக்கு தீர்ப்பு வழங்குவாங்க. இதுதான் இந்த பன்னாட்டு சங்கத்தோட முக்கியமான வேலையாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒருவேளை அந்த மாதிரி ரெண்டு நாடுகளுக்குள்ள பிரச்சனை வரும்போது அதை தீர்ப்பு வழங்கினாலும் அதை தாண்டி ஏதாவது போர்கள் வெடித்தது, இல்லை ஒரு உலகப்போர் மறுபடியும் ஏற்படுறதுக்கு எந்த நாடு காரணமாக இருக்குதோ அந்த நாட்டு மேலே இவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அதாவது என்ன செய்வாங்க அப்படின்னா, முதல்ல பொருளாதார தடை விதிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இராணுவம் ரீதியான தடைகளை விதிக்குவாங்க. அதுக்கப்புறம் இது ஏன் பர்ஃபார்ம் பண்ணலை, இந்த அமைப்பு ஏன் தோல்வி அடைஞ்சிது அப்படின்னா, முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மனி இந்த மூன்று நாடுகளும் இந்த அமைப்பில் முதல்ல உறுப்பினர் நாடுகளாக இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், ஏன் இந்த மூன்று நாடுகளை கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மூன்று நாடுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல் உலகப்போர் ஜெயிக்க காரணமாக இருந்தது அமெரிக்கா, முதல் உலகப்போர் தோன்றதுக்கும் தோல்வி அடைகிறதுக்கும் காரணமாக இருந்தது ஜெர்மனி, ரஷ்யாவும் அதே மாதிரி முக்கியமான பங்கு வகிச்சிருந்தது. இந்த மாதிரி இந்த வல்லரசு நாடுகள் மூணுமே இல்லாததால் பிற நாடுகள் எல்லாம் இந்த அமைப்பில் உறுப்பினராக இருக்க ரொம்ப யோசித்தாங்க. அவங்களே இல்லை நம்ம ஏன் இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணாலும் 1926லையும் 1936லையும் பார்த்திங்கன்னா ஜெர்மனி, ரஷ்யாவும் சேர்ந்தாங்க. ஆனால் 1933 ஜெர்மனி இந்த அமைப்பிலிருந்து விலகிருச்சு. அதே மாதிரி 39ல் ரஷ்ய நாடு இந்த அமைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டது. இதுதான் பன்னாட்டு சங்கத்தோட குறிக்கோளாக இருந்தது. அங்கே நடந்தது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த லீக். இந்த அமைப்பு வந்துருச்சு. ஓகே, வந்ததுக்கப்புறம் இதோட செயல்பாடுகள் என்ன பண்ணாங்க, என்ன அவங்க இந்த அமைப்பு கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த அமைப்போட செயல்பாடுகள் எப்படி இருந்தது, என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னா, த லீக் வாஸ் கால்டு இன் டு செட்டில் எ நம்பர் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் 1920 அண்ட் 1925. த லீக் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் 3 issues. In 1920 a dispute arose between Sweden and Finland over the sovereignty of the Åland Islands. The League ruled that the island should go to Finland. In the following year, the League was asked to settle the frontier between Poland and Germany in Upper Silesia, which was successfully resolved by the League. The third dispute was between Greece and Bulgaria in 1925. Greece invaded Bulgaria and the League ordered a ceasefire. After investigation, blamed Greece and decided that Greece was to pay reparations. Thus, the League had been successful until signing of the Locarno Treaty in 1925. By this treaty, Germany, France, Belgium, Great Britain and Italy mutually guaranteed peace in Western Europe. Therefore, Germany joined in a League and was given a permanent seat on a council.
After 2 years, the US and Russia began to participate in the non-political activities of the league. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த லீக் இவங்க என்னென்ன இந்த லீக் வந்ததுக்கப்புறம் என்னென்ன செஞ்சாங்கன்னா 1920 1925 இந்த ஒரு 5 வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை இந்த பன்னாட்டு நிறுவனம் பன்னாட்டு சங்கம் வந்துட்டு நடுநிலையாளராக ஒரு நீதிபதியாக இருந்து நிறைய நல்ல தீர்ப்புகளை வந்துட்டு வழங்கியிருக்கதா, நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சதாக வந்துட்டு சொல்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு 3 பிரச்சனை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால் 1920 பின்லாந்து நாட்டுக்கும் ஸ்வீடன் நாட்டுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. என்ன அப்படின்னா அங்கே ஒரு தீவு வந்துட்டு ஆலந்து அப்படிங்கிற தீவு இருக்குது. அது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்லாந்தோட மேற்கு பக்கமும் ஸ்வீடனோட கிழக்கு கடற்கரைக்கும் இப்படி இடையில தான் வந்துட்டு அமர்ந்திருக்கு. ஸோ இந்த பிரச்சனை, இந்த தீவு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்துட்டு பிரச்சனை பண்ணாங்க. ஸோ இந்த பன்னாட்டு சங்கம் அதில் தலையிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தீவு வந்துட்டு பின்லாந்துக்கு தான் வந்துட்டு சொந்தம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சது. ஸோ இது வந்துட்டு முதல் கேஸ். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த வருஷத்தில் போலந்துக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் பார்த்திங்கன்னா மேலை சைலேசியா அப்படிங்கிற பகுதியில் எல்லை பிரச்சனை வந்துட்டு ஏற்பட்டது. இந்த பிரச்சனையிலையும் இந்த பன்னாட்டு சங்கம் தலையிட்டு தீர்ப்பை வந்துட்டு வழங்கி அந்த பிரச்சனையை வந்துட்டு தீர்த்து வச்சது. அதுக்கப்புறம் 3வது பிரச்சனை 1925 பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிரீஸ் நாட்டுக்கும் பல்கேரியாவுக்கும் இடையில் நடந்த பிரச்சனை ஆகும். என்ன அப்படின்னு சொன்னால் கிரீஸ் வந்துட்டு பல்கேரியா மேலே வந்துட்டு போர் தொடுக்கிறாங்க, படையெடுக்கிறாங்க. ஸோ இந்த சங்கம் இடையில் தலையிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சண்டையெல்லாம் செய்யக்கூடாது, நீங்கள் உங்கள் படையை வந்துட்டு திரும்ப பெறுங்க அப்படின்னு சொல்லி கிரீஸுக்கு வந்துட்டு ஆர்டர் போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் விசாரித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிரீஸ் மேலே தான் தவறு அப்படின்னு வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த போரில் பல்கேரியாவுக்கு என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டதோ அதுக்கான ரிப்பரேஷன், அதாவது எவ்வளோ வந்துட்டு இழப்பு ஏற்படுத்தினாங்களோ அதுக்கான காசை அவங்க வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்துட்டு வழங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு இந்த 1925 வருஷம் வரை நல்லாவே வந்துட்டு செயல்பட்டுக்கிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1925 லொக்கார்னோ அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை வந்துட்டு கையெழுத்தாகுது. அதுக்கப்புறம் தான் இந்த அமைப்பு வந்துட்டு சரியாக செயல்படாமல் தோல்வி வந்துட்டு தருவது. அது என்ன காரணம் அப்படின்னா இந்த லொக்கார்னோ உடன்படிக்கையின்படி எதுக்காக இந்த உடன்படிக்கை வந்துட்டு செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஜெர்மனி, பிரான்ஸ், பெல்ஜியம், இங்கிலாந்து, இத்தாலி இந்த நாடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேற்கு ஐரோப்பா கண்டத்தில் மேற்கு பக்கத்தில் உள்ள பரஸ்பரமாக நாங்கள் வந்துட்டு அமைதிக்கு வந்துட்டு உத்தரவாதம் அளிக்கிறோம், எங்களால் இந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி இந்த உடன்படிக்கை மூலமாக வந்துட்டு தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த உடன்படிக்கைக்கு அப்புறம் தான் ஜெர்மனி பன்னாட்டு சங்கத்திலே வந்துட்டு சேர்றாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு குழுவிலையும் இந்த ஜெர்மனிக்கு ஒரு நிரந்தரமான இடம் வந்துட்டு அளிக்கப்படுது. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்த பன்னாட்டு சங்கத்தோட ரூல்ஸ், அதாவது விதிகளை மீறி நிறைய தவறான நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க. ஸோ அதை பார்த்து பிற நாடுகளும் அந்த தவறை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால் இந்த அமைப்பு வந்துட்டு தோல்வியை வந்துட்டு தழுவுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வயலேஷன்ஸ், அதாவது அடுத்த டாபிக் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம்ஸ் கான்ஃபரண்டிங் த யூரோப்பியன் பவர்ஸ் வாஸ் ஹவு டு அச்சீவ் disarmament. In 1925 the Council of League set up a commission to hold a disarmament conference to sort out the problem, but the proposed conference materialized only in February 1932. In this conference Germany's demand of equality of arms with France was rejected. In October Hitler withdrew Germany from the conference and the league. ஸோ வயலேஷன் அப்படிங்கிற சப் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பேரால் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பன்னாட்டு சங்கம் லீக் ஆஃப் நேஷன் கொண்டு வரப்பட்டதே போர் இனிமேல் உலக அளவில் நடக்கவே கூடாது, முதல் உலக போர் மாதிரி ஒரு பெரிய அளவில் இனிமேல் எந்த போரும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ போர் புரிஞ்சாங்கன்னா அவங்க கையில் என்ன இருக்கும், ஆயுதம் இருக்கும். ஸோ அப்போ இந்த பன்னாட்டு சங்கத்தோட ஒரு முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா ஆயுதங்களை கம்மியாக வச்சுருக்கணும், அதாவது அதிகமாக வந்துட்டு வச்சுருக்கக்கூடாது, ஒவ்வொருத்தருடைய தற்காப்புக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அவ்வளோதான் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐரோப்பியாவில் இருந்த வல்லரசு நாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 1925 இந்த சங்கத்தோட பாதுகாப்பு குழு வந்துட்டு என்ன பண்ணுது, இந்த ஆயுத குறைப்பு பிரச்சனை தொடர்பான ஒரு மாநாடு வந்துட்டு ஏற்படுத்துகிறாங்க. 1932 பிப்ரவரி மாதத்தில் வந்துட்டு ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த மாநாடு எதுக்கு ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா நாடுகளுக்கும் வந்துட்டு சொல்கிறதுக்கு, அதாவது ஆயுதங்கள் நீங்கள் அதிக அளவில் வந்துட்டு வச்சுருக்கக்கூடாது, கம்மியாக தான் வந்துட்டு வச்சுருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அந்த மாநாடு ஏற்படுறாங்க. பட் ஆனால் இந்த மாநாட்டில் பார்த்திங்க அப்படின்னா
ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரான்ஸுக்கு நிகராக நானும் ஆயுதங்களை வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேட்குறாங்க. ஏன்னா ஃப்ரான்ஸு நிறைய ஆயுதங்களை வச்சுருந்தது. அப்போ என்ன பண்ணுது, அப்போ இந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதெல்லாம் வந்துட்டு வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெர்மனிக்கு பர்மிஷன் வந்துட்டு கொடுக்காம மறுக்கிறாங்க. ஸோ மறுத்ததுக்கப்புறம் ஜெர்மனி என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மாநாட்டில் இருந்தும் வெளியில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பன்னாட்டு சங்கத்திலேருந்தும் தன்னை ஒரு உறுப்பினர் நாடாக இல்லாமல் ரிசைன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, Japan attacked Manchuria in September 1931 and the leak condemned Japan. So Japan also followed the example of Germany and resigned from the league. In the context of Italy's attack on Ethiopia, the league upheld sanctions. As the sanctions came into effect, Italy resigned from the league in 1937. Thereafter, the league was a passive witness to events, taking no part in a crisis over the Rhineland, Austria, Czechoslovakia and Poland. The last decisive action it took was in December 1939 was when Russia was expelled for her attack on Finland. The assembly did not meet again and the League of Nations was finally dissolved in 1946. ஸோ இந்த பேராவில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 1931 வருஷம் பார்த்திங்கன்னா ஜப்பான் நாடு மஞ்சூரியாவை வந்துட்டு தாக்குறாங்க, அதாவது போர் தொடுக்கிறாங்க. ஸோ போர் தொடுக்கும்போது ஏன்னா இந்த அமைப்பு கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேறு ஏதாவது ஒரு 2 நாடுக்கு பிரச்சனைனா நாங்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பன்னாட்டு சங்கம் கொண்டு வரப்பட்டது. பட் ஆனால் அதேமாரி ஜப்பான் மஞ்சூரியா மேலே போர் தொடுக்கிறாங்க. அதுக்காக இந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்க, கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதாவது ஜப்பானை என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போரெல்லாம் வந்துட்டு தொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிக்கிறாங்க. பட் ஆனால் அந்த ஜப்பான் என்ன பண்ணுது, ஜெர்மனி எப்படி இந்த பன்னாட்டு சங்கத்திலேருந்து ரிசைன் பண்ணி வெளியில் போணுச்சோ அதே மாதிரி ஜப்பானும் இந்த சங்கத்திலேருந்து வெளியேறாங்க. அதுக்கு அடுத்தது இத்தாலி எத்தியோப்பியா அப்படிங்கிற நாட்டை வந்துட்டு தாக்குறாங்க. ஸோ அந்த விஷயத்திலேயும் இத்தாலிக்கு எதிராக நிறைய தடைகளை இந்த பன்னாட்டு சங்கம் வந்துட்டு விதிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, இத்தாலி இந்த அமைப்பிலிருந்து 1937 விலகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரைன்லாந்து, ஆஸ்திரியா, செக்கோஸ்லோவாக்கியா, போலந்து இந்த நாடுகள் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளில் இந்த பன்னாட்டு சங்கம் தலையிடாமல் மௌனமாகவே வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசி 1939 டிசம்பர் மாதம் திங்கக்கிழமை பின்லாந்து அப்படிங்கிற நாடை ரஷ்யா வந்துட்டு தாக்குறாங்க. ஸோ ரஷ்யா பின்லாந்தை தாக்குனதுனால இந்த அமைப்பு ரஷ்யாவை சங்கத்திலேருந்து வெளியேற்றுறாங்க. நீங்கள் இனிமேல் இந்த அமைப்பில் ஒரு உறுப்பினராக இருக்க முடியாது, நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்புகிறாங்க. ஸோ இந்த சங்கம் கடைசியாக ஆக்ஷன் எடுத்தது இந்த பிரச்சனைகளை தான். அதுக்கப்புறம் 1946 இந்த பன்னாட்டு சங்கம் கலைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஆக்டிவாக இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த சப்டாபிக் என்ன அப்படின்னா, காசஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். ஸோ இந்த அமைப்பு இந்த பன்னாட்டு சங்கம் தோல்வி அடைவதற்கு இருந்த முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னா, the league appeared to be an organization of those who were victorious in the First World War. Since it lacked the military power of its own, it could not enforce its decisions. The founders of this peace organization underestimated the power of nationalism. The principle of collective security could not be applied in actual practice. When Italy, Japan and Germany, headed by dictators, refused to be bound by the orders of the League, Britain and France were the only major powers to act decisively. ஸோ இந்த லீக் ஆஃப் நேஷன் வந்துட்டு அதாவது செயல்படாமல் வேல்யூ இல்லாமல் போகிறதுக்கு, இது தோல்வி அடைவதற்கு இந்த அமைப்பு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, பன்னாட்டு சங்கம் முதல் உலகப் போரில் வெற்றி பெற்ற அந்த ஜெயிச்ச நாடுகளுக்கு தான் ஃபேவராக இருந்தது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு காரணம். ரெண்டாவது, இந்த சங்கம் அதாவது பன்னாட்டு சங்கத்துக்குன்னு இராணுவம்னு தனியாக எதுவுமே வந்துட்டு கிடையாது. அதனால் இந்த சங்கம் எடுத்த முடிவுகளை நடைமுறைப்படுத்த அதனால் வந்துட்டு முடியாமல் போச்சு
அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அமைதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் அந்த கொண்டு வந்தவங்க இந்த நேஷனலைஸ், அதாவது தேசியவாதத்தோட ஆற்றலை வந்துட்டு உணராமல் போயிட்டாங்க. அதாவது அது எவ்வளோ வந்துட்டு செயல்படுத்தும் அப்படின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா, அதாவது கூட்டு பாதுகாப்பு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதாவது எல்லோரும் வந்துட்டு ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கோட்பாட்டை நடைமுறைப்படுத்த முடியாமல் போச்சு. ஏன்னா நிறைய நாடுகள் கருத்து வேறுபாடுகள், எதிரான கருத்துக்கள் நிறைய தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜப்பான், இத்தாலி, ஜெர்மனி இந்த நாடுகள்லாம் டிக்டேட்டர்ஷிப், அதாவது சர்வாதிகாரிகளோட ஆட்சிகள் தான் வந்துட்டு நடந்தது. ஸோ அதனால் இந்த சங்கம் ஏதாவது உத்தரவோ முடிவுகளோ எடுக்கும்போது இந்த நாடுகள் வந்துட்டு அந்த உத்தரவுகளுக்கோ இல்லை அந்த முடிவுகளுக்கோ கட்டுப்பட வந்துட்டு மறுத்தாங்க. ஸோ அதனால் இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் இந்த 2 நாடுகள் மட்டும்தான் இந்த சங்கம் எடுக்கிற முடிவுகளுக்கு செயல்பட்டாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ வேறு எந்த நாடுகளும் இந்த அமைப்பு எடுத்த எந்த முடிவுகளையும் வந்துட்டு கண்டுக்காமல் வந்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு வந்துட்டு உடன்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். இது வந்துட்டு பார்ட் 2, 2வது பார்ட் வீடியோ. ஸோ இதோட இந்த லெசன் வந்துட்டு முடியுது. ஸோ அடுத்த லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.